ஸோ இன்றைக்கியோட இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் முடியுது ஜூன் 6th. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, நிறையா காலேஜ்லேருந்து நிறையா ஃபோன் கால்ஸ் வருது. இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் அதிகம் இல்லை, குறைஞ்சிட்டே வருது, நீங்கள் வந்து இப்போயே வந்து அட்மிஷன் போட்டுக்குங்க, ஒரு சின்ன அமௌண்ட் கட்டிட்டு அட்மிஷன் போட்டு உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்டு கன்ஃபார்ம் ஆயிரு, இந்த டிபார்ட்மெண்ட்டில் கன்ஃபார்ம் ஆயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த வருஷம் சீட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் நிறையா சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போகிறாங்க. எவ்வளோ சீட்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, ஜூன் 6th அப்புறம் ஜூன் 9th வரலுமே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான சான்சஸ் தராங்க. ஜூன் 10th ஜூன் 20th வரலுமே வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதை எப்படி பண்ணுறாங்க, அதில் நீங்கள் சர்டிஃபிகேஷன் தப்பாச்சு அப்படின்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் தரோம். அதே மாதிரி சீட்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 65%, கவர்மெண்ட் கோட்டாக்கு 65%, மேனேஜ்மெண்ட்டுக்கு 35%, அதில் எவ்வளோ கம்யூனிட்டிக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறதையும் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரேங்க்ஸ் எப்படி வரும், ஜென்ரல் ரேங்க் எப்படி வரும், கம்யூனிட்டி ரேங்கிங் எப்படி வரும், அதே மாதிரி 7.5 ரேங்க் எப்படி வரும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸோ நேற்று வரலுமே எவ்வளோ சர்டிஃபிகேட் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேராக வந்து டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட் வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு தெரியும். அந்த ப்ரெஸ் அப்டேட்டில் வந்துட்டு ப்ரெஸ் டெய்லி அப்டேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். உங்களுக்கு வந்து 5/6/2025 வரலும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த அப்ளிகேஷன் 2,95,000 வந்திருந்தாலும் பேமெண்ட் முடிச்சிருக்குன்னு பார்த்துருக்கீங்க அப்படின்னா 2,39,871 அப்ளிகேஷன் வந்து பேமெண்ட் முடிச்சிருக்காங்க. அதில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 2,14,005 பேர். இதுதான் முக்கியம். ஸோ இந்த 2,14,005 பேர் தான் இப்போத்துக்கு அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே முடிச்சிருக்காங்க. சர்டிஃபிகேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் எப்படி இன்றைக்கி ஜூன் 6th முடியுது. இந்த ஜூன் 6th முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் 6 to 9 வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற பேஜஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ 10th மார்க் ஷீட்டுங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல் ஒன். இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி 12th மார்க் ஷீட் ரொம்ப கம்பல்சரி. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் டிசி அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து வந்து பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆஃப் தி அப்ளிகண்ட். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்கிங் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்தது வந்து சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது, அதையும் வந்து பண்ணிக்கும். எனி அதர் அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸில் போட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கு, அதை ஃப்ரீஸ் பண்ணியிருப்பீங்க, ஃப்ரீஸ் அப்லோடுன்னு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஃப்ரீஸ் பண்ணல அப்படின்னாலும் போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க உங்கள் லாகின்ல நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஏன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணால் தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நேராக டிஎஃப்சி சென்டர் போயிடும். ஸோ டிஎஃப்சி சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. டிஎஃப்சி சென்டர் டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டிஎஃப்சி லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்சி லிஸ்ட் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் டிஎஃப்சி சென்டரோட லிஸ்டஸ். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 110 டிஎஃப்சி சென்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேட்டர்னு ஒருத்தர் இருப்பார், கோஆர்டினேட்டர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ கோஆர்டினேட்டர் கோஆர்டினேட்டர் 2 பேர்த்துடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஃபோன் நம்பர், அவங்க என்ன டெசிக்னேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, எந்த லொக்கேஷன் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் நேராக டிஎஃப்சி சென்டருக்கு போயிடலாம். ஸோ ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 6 அப்ளிகேஷன் முடிஞ்சது. ஜூன் 6 to 9 வந்து சர்டிஃபிகேட் அப்ளோட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அப்லோட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஜூன் 10th அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 10th வந்து உங்களுக்கு வந்து ஜூன் 20th வரலுமே வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனை வந்து டிஎஃப்சி சென்டர் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்களே 12th மார்க்கு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ 12th மார்க்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் ரொம்ப முக்கியம். அதை வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்தீங்க அப்படின்னா இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி, ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஒன்றும் ஒரி பண்ண மாட்டாங்க, டிஎஃப்சி சென்டரே உங்களை கூப்பிடுவாங்க. எதுக்கு, நீங்கள் ஜூன் 10 ஜூன் 20 வரலும் டெய்லியுமே ஒரு தடவை லாகின் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த அப்லோட் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து அப்லோட் வெரிஃபைடு அப்படின்னா அப்லோட் வெரிஃபைடுன்னு வரும்.
இல்லை வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா பெண்டிங்லேன்னு வரும். டிஎஃப்சி சென்டரே கூப்பிடுவாங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஜூன் 20க்கு அப்புறம் பெண்டிங் இருந்தாலும் நீங்கள் நேரில் போய் டிஎஃப்சி சென்டர் பார்த்துடலாம். இல்லை அப்படின்னாலும் ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷனாலும் டிஎஃப்சி சென்டர்லேருந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க வேறு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள், இல்லை கிளாரிட்டியான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கிளாரிட்டியாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அதுக்காக உங்கள் லாகினில் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணி விடுவாங்க, சொல்லி எடுத்து அன்ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றியான ஒரே கிடையாது. அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, நான் சர்டிஃபிகேட் மாற்றி அப்லோட் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக டிஎஃப்சி சென்டருக்கு போய் நீங்கள் மாற்றிக்கலாம். ஹோப் இந்த இதில் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பேஸ் 2 வந்து அட்டைன் பண்ணிட்டாங்க. பேஸ் 2 வந்து 9ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை, 20ஆம் தேதி வரை நினைக்கிறேன். அந்த டேட்டை போய் வேணால் வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஸோ அது பேஸ் 2 வந்து போயிட்டுருக்கு. பேஸ் 1 ஆல்ரெடி வந்து ஷெட்யூல் பண்ணி போயிட்டுருக்கு. 2ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை போயிட்டுருக்கு. இது வந்து 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதினு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்லாட்டையும் நீங்கள் வந்து யாராச்சும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அது எப்படின்னா அதையும் செக் பண்ணிங்க. வெப்சைட்லேயே இருக்குது, டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்லேயே இருக்குது. அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். ஜூன் 11 அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர்ஸ் வரும். ஸோ ரேண்டம் நம்பர்ஸ் எப்போ கொடுத்துருவாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 11 அன்னைக்கு கொடுப்பாங்க. ரேண்டம் நம்பர்ஸ் எப்படி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நம்பர் வரும், ரேண்டம் நம்பர். ஸோ அதில் யார் ஹையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரேங்கிங்கில் அது முக்கியமாக படும். ஸோ ரேண்டம் நம்பர்ஸ் எப்போ நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னா நிறையா ஒரு 5 ஃபீச்சர்ஸ், போன வீடியோவில் சொன்ன மாதிரி 5 ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 2 பேர் ஒரே கட் ஆஃபில் இருப்பீங்க. ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இது வந்து போன வருஷம் ரேங்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 65 பேர் வந்து ஒரே ரேங்க் 200 out of 200. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 135 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 200 out of 200 வந்து ஒரே ரேங்கிங்கில் வராங்க. ஆனால் ரேங்க் 1 வந்து ஒருத்தருக்கு தந்திருக்காங்க, ரேங்க் 2 வந்து ஒருத்தருக்கு தந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் மார்க் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, அடுத்து ஃபிசிக்ஸ் மார்க் பார்ப்பாங்க. 200 out of 200 வாங்கினதுனால மேக்ஸ் மார்க் ஃபிசிக்ஸ் மார்க் எல்லாத்துக்கும் ஒன்றா தான் இருக்குது. ஸோ அப்போ தேர்ட் ஃபேக்டர் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டில் யார் ஹைன்னு பார்ப்பாங்க. இவங்க வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்டாக வந்து ஒன்றா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க, இல்லைன்னா பயாலஜி எடுத்திருப்பாங்க. அதில் யார் ஹை மார்க்குன்னு பார்த்து அவங்க ரேங்கிங் மாறும். ஸோ அதுலேயுமே சேமாக இருந்தாங்க அப்படின்னா டோட்டல் ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. டோட்டல் ஆவரேஜில் யார் ஃபஸ்ட்டுன்னு பார்ப்பாங்க, யார் ஹையாக இருக்காங்களோ அவங்க ரேங்கிங்கில் மேலே வருவாங்க. ஒருவேளை டோட்டல் மார்க்கும் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தில் யார் எல்டரோ, யார் மூத்தவங்களோ அவங்களுக்கு ரேங்கிங்கில் ஹையர் ரேங்கிங் வரும். ஒருவேளை டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருந்தாச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த 5வது ஃபேக்டர் தான் ரேண்டம் நம்பர். 5வது ஃபேக்டர் தான் ரேண்டம் நம்பர். அந்த ரேண்டம் நம்பரில் யார் ஃபஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரேங்கிங்கில் ஹையர் ரேங்கிங் கிடைக்கும். ஸோ இதில் இப்படி தான் ரேங்கிங் பண்ணுவாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இந்த வருஷம் இன்டேக் அதிகமாகுமா? ஒருவேளை வந்து ஒரு காலேஜில், குறிப்பிட்ட காலேஜில் வந்து ஒரு 1000 சீட் இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் 1200 1800 இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சான்சஸ் ஆர் தேர். ஏஐசிடி வந்து 2024 ஒரு அப்ரூவல் கொடுத்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏஐசிடி தான் நம்பர் ஆஃப் இன்டேக்ஸை வந்து ஒரு காலேஜுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாமா இல்லை டிக்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு முடிவு பண்ணுறது. இப்போ ஏஐசிடி எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா நீங்கள் 60 சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன நாம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து NBA அக்ரிடேஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 60 சீட்ஸ் வந்து தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஃபேக்கல்ட்டி நம்பர்ஸும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபேக்கல்ட்டி இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் குறிப்பிட்ட தகுந்தபடி ஒரு 7500 10,000 சீட் வரலும் இன்டேக் வந்து எல்லா காலேஜ்லையும் எல்லா காலேஜிலும் மொத்தமாக 7500 10,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில், ஐடி, சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுடைய இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நிறைய காலேஜஸ் வந்து 60லேருந்து 120 போவாங்க, 120 இருக்கிற காலேஜெலாம் 180 போவாங்க, 180 இருக்கிற காலேஜெலாம் 240 போவாங்க. ஸோ மோர் தென் 240 நீங்கள் போகலாம், அதுக்கு கேப்க்கு இல்லை. ஆனால் முக்கால்வாசி காலேஜ் 240 சேச்சுரேட் ஆகி நிற்கிறாங்க. ஸோ இந்த 240 தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அப்ரூவல் ப்ராசஸும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணதுனால இப்போ நிறைய காலேஜஸ் வந்து அவங்களுடைய இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது குறிப்பிட்ட தகுந்தபடி சிஎஸ்சி, ஐடி இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய ஒரியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அப்படி சிஎஸ்ஐடி, ஐடிஸில் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் அது பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்போ சீட்ஸ் எல்லாம் வந்து இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால ஒரு சீட்டும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எப்படி போகும், அது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் அண்ணா யூனிவர்சிட்டி நாம்ஸ் படி அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் டோட் அப்படின்னு சொல்கிற டைரக்டர் ஆஃப் தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற 100% ஆஃப் சீட்ஸ் ஒரு 1000 சீட் இருக்குது அப்படின்னா 1000 சீட்டுமே இந்த கவுன்சிலிங் மூலம் தான் ஃபில் ஆகும். அதுக்கு வேறு வழியாகவும் கிடையாது. வேறு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற 65% ஆஃப் சீட்ஸ்
வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் மூலமும் 35% ஆஃப் சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க. ஒரு 60 சீட் இருக்குது அப்படின்னா 65% பார்த்தீங்க அப்படின்னா 39 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் தான் ஃபில் ஆகும். அதே மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் ஃபில் ஆகும். இதில் 7.5 ரிசர்வேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற 65%க்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வந்து 3% வந்து மேனேஜ்மெண்ட் 7.5% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்துடும். அப்போ 7.5% பார்த்தீங்க அப்படின்னா 39 சீட்டில் வந்து 3 சீட் வந்து உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th-லேருந்து 10th 12th படிச்சிருப்பாங்களே அவங்களுக்கு போய் சேரும். ஸோ கம்யூனிட்டி வைஸ் எப்படி வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 39 சீட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கு வந்து 31%, அதாவது 60 சீட் இருந்துச்சு அப்படின்னா 12 சீட் போயிடும். இதே வந்து பிசியாக இருந்துச்சு அப்படின்னா 10 சீட் வந்து பிசிக்கு, பிசிஎம் முஸ்லீமாக இருந்துச்சு அப்படின்னா 1 சீட், எம்பிசி டிஎன்சின்னு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 8 சீட்டு, எஸ்சி 6, எஸ்சிஏக்கு வந்து 1 சீட்டு, எஸ்சிக்கு வந்து 1 சீட்டு, ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 39 சீட்ஸ். இதில் கம்யூனிட்டி வைஸ் தான் வரும். எல்லாருமே வந்து ஓப்பன் கேட்டகரியில் தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எடுப்பாங்க. ரேங்க் 1 ஹோல்டர் வந்து அவர் எம்பிசியாக இருந்தாக்குது அவர் எடுக்கிற சீட் வந்து ஓசியில் தான் குறையும். அந்த எம்பிசி கேட்டகரியே வந்து அஃபெக்ட் ஆகாது. அந்த மாதிரி ஓசி கேட்டகரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஓப்பன் கேட்டகரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங்கில் எடுப்பாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரியில் இருக்கிறது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் கம்யூனிட்டி வைஸ் போவாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. ஸோ முதலே சொன்ன மாதிரி அந்த 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து இந்த 39 சீட்ஸ்குள்ளே தான் வரும். அந்த 7.5 ரிசர்வேஷனுக்குள்ள அதையுமே கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சுக்குவாங்க. ஜென்ரல் கோட்டாக்கு இவ்வளவு 1 சீட் வரும், அதே வர பிசிக்கு 1 சீட் வரும். டிபெண்ட்ஸ் அப்பான் காலேஜ் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எம்பிசிக்கோ இல்லை எஸ்சிக்கோ வந்து 1 சீட் வந்து ஒரு கோர்ஸ்லையும் ஒரு காலேஜ்லையும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் கவுன்சிலிங் அப்போ பார்த்துக்கலாம். ஸோ ரேங்க் எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஓசி கேண்டிடேட்டாக வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ரேங்கிங் ஒரே ஒரு ரேங்கிங் தான் வரும். மற்ற ரேங்கிங் எதுவுமே வராது. ஜென்ரல் கம்யூனிட்டி ரேங்கிங்கோ இல்லை 7.5 ரேங்கிங்கோ 7.5 கம்யூனிட்டி ரேங்கிங்கோ வராது. நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தீங்க அப்படின்னா பிசியோ எம்பிசியோ எஸ்சியோ எஸ்டியோ அது சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ரேங்கிங் வரும். அது போக ஜென்ரல் கம்யூனிட்டி ரேங்கிங்னு ஒன்று வரும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ரேங்கிங் வரும். 7.5 ரிசர்வேஷன் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ரேங்க் ஒன்று வரும், 7.5 ரேங்க் ஒன்று வரும். உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்கிங் வராது. ஏன்னா ஓப்பன் கேட்டகரியில் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து ஏதோ ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அதே மாதிரி உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 ரேங்க் வரும். ஜென்ரல் ரேங்க் ஒன்று, ஜென்ரல் கம்யூனிட்டி ரேங்கிங் ஒன்று, 7.5 ரேங்க் ஒன்று, 7.5 கம்யூனிட்டி ரேங்க்னு ஒன்று வரும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ரேங்கிங் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு வந்து இது வந்து போன வருஷம் ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்க்கும் இருக்குது, 1 2 3 4 5 6 7 ரைட்னு இருக்குது. அதே மாதிரி ஜென்ரலில் கம்யூனிட்டி ரேங்கிங்கும் இருக்குது. அதே தான் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரேங்க்கும் இருக்குது, அதே மாதிரி கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்கிங்கும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்கிங்கில் இந்த ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்கிறாங்கள ராவணியா எஸ் அப்படின்னு அவங்க ரேங்கிங் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரல் ரேங்க்கு, இது வந்து 7.5 ரேங்கிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ராவணியா அப்படிங்கிறவங்க வந்து கம்யூனிட்டி 7.5 ரேங்கிங்கில் ஃபஸ்ட் ரேங்காக வந்திருக்காங்க. இவங்களோட ஜென்ரல் ரேங்கிங் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்கிங்கில் வந்து 135 ரேங்க் வராங்க. அதில் கம்யூனிட்டி ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 81 வராங்க. வேற அவங்களே வந்து 7.5 ரேங்கிங் படி பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா 7.5 ரேங்கிங்கில் அவங்க தான் ஃபஸ்ட் ரேங்க். அதே மாதிரி 7.5 கவர்மெண்ட் ரேங்கிங் பார்த்திங்க அப்படி கம்யூனிட்டி ரேங்கிங் பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட் ரேங்க். ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 ரேங்க் வந்திருக்கு. ஜென்ரலில் 135 81 வந்திருக்குது. இங்கே வந்து ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வித்தியாசம். அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கம்யூனிட்டி ரேங்கிங்காக இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ரேங்க் வரும். ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து டவுட்டாக இருக்குது. எனக்கு வந்து 7.5 ரேங்கிங் எப்படி கொடுப்பாங்க, எங்களுக்கு வந்து சீட்ஸ் எப்படி அலோகேட் பண்ணுவாங்க, இந்த காலேஜில் இந்த சீட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்படி தான் உங்களுக்கு சீட்ஸ் அலோகேட் ஆகும், அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அது போக உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனு, எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்கெல்லாம் தனி ரிசர்வேஷன், அதுக்கான தனி சீட்ஸுமே இருக்குது. ஸோ போன வருஷம் 2024 வந்து உங்களுக்கு வந்து டாப்
1000 ரேங்க் வந்து எப்படி அலர்ட் ஆயிருக்கு, டாப் 1000ல எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ரேங்க் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுலேருந்து இதே மாதிரி தான் வரப்போகுது. ஒரு 5 to 10% வந்து மாறலாம். ஸோ ஓசி கம்யூனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 100ல் வந்து 3 பேர் வந்திருக்காங்க, டாப் 500ல் வந்து 12 பேர் வந்திருக்காங்க, டாப் 1000 வந்து 18 பேர் வந்திருக்காங்க. அதே வந்து பிசி கம்யூனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 100ல் 72 பேர் வந்திருக்காங்க, டாப் 500ல் 330 பேர் வந்திருக்காங்க, டாப் 1000 வந்து 635 பேர் வந்திருக்காங்க. எம்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 100ல் 18 பேர், டாப் 500ல் 140 பேர், டாப் 1000ல் 267. பிசிஎம் முஸ்லீமில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 100ல் 5 பேர், டாப் 500ல் 25 பேர், டாப் 1000ல் 42. எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 100ல் 2 பேர், டாப் 500ல் 15 பேர், டாப் 1000ல் 30. எஸ்சிஏல டாப் 100ல் யாருமே, எஸ்சிஏல வந்து டாப் 100ல் யாருமே கிடையாது, டாப் 500ல் 2 பேர், டாப் 1000ல் வந்து 3 பேர். எஸ்டியில் வந்து டாப் 100ல் யாருமே கிடையாது, டாப் 500ல் ஒருத்தர், டாப் 1000ல் ஒருத்தர். ஸோ இதுதான் கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு வந்து 2024ல் வந்திருக்கு. 2025ல் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுதான் வரும். பிசி கம்யூனிட்டி தான் வந்து டாப் 100லையும் டாப் 500லையும் டாப் 1000லையும் அதிகமாக வருவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பிசி கம்யூனிட்டி தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அப்படி வரும். மற்ற இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துங்க. பர்சன்டேஜ் வைஸ் இப்படி தான் வரும். இதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் ஆகலாம், நம்மளுக்கு வந்து சீட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் நம்ம சொல்லிட்டோம் எவ்வளோ சீட்ஸ் அலகேட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டீங்க. ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இதை கரெக்டாக பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கிறதுக்கு நம்ம இன்புட் நிறையா கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு, உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் பண்ணுறதுக்கு, 7.5 ரேங்கிங் பண்ணுறதுக்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணது தான் யூடியூப் வந்து இந்த வீடியோ வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஹோப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.